ஆன்மீக பக்த கோடிகளே, தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற விஷயங்கள் நிறைய நண்பர்களுக்கோசரம் இந்த பதிவு போடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல ஜனவசியம், வியாபாரம், தொழில் லாபம் தரும், செல்வம் பெருகும், பெண் வசியமாகும். ஸோ நல்லா பாருங்க, இந்த 3 விஷயங்கள், அதாவது சகல ஜனவசியம், தொழிலும் வியாபார லாபம், பெண் வசியம். ஸோ இது 3 இம்பார்ட்டனா. இதற்கு என்ன பொருள் எடுக்கலாம், இது எப்படி செய்யலாம், என்ன மந்திரங்கள் என்றது டீப்பா சொல்ல போற நண்பர்களே. ஸோ தொடர்ச்சியா இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பாருங்க. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. பாருங்க என்னென்ன மூலிகைன்னு சொல்ல பாருங்க. வெள்ளை குன்றுமணி கேள்விப்பட்டிருப்பீங்க, தொட்டால் வாடி, நீர்மேல் நெருப்பு, கீழா நெல்லி, தொட்டால் சுருங்கி, நிழல் வணங்கி, வெள்ளை சாரணை, நத்தை சூரி. ஸோ இதுதான். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 100 கிராம் எல்லாமே சேம் அளவு 100 கிராம் எடுத்துறீங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி காப்பு கட்டி, சாப நிவர்த்தி போக்கி, ஆணிவர் அறாமல் தோண்டி எடுத்து உலர்த்தி தீயில கருக்கி எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இதை கூட சேர்க்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, கோரோசனை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கஸ்தூரி, புனுகு. ஸோ எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, மைய போல் நல்ல கல்வத்தில் 2 சேர்த்து நல்லா மைய போல் நல்லா அரைக்கணும். சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவாங்கு தைலம் விட்டு, தேவாங்கு தைலம் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேவாங்கு தைலம் விட்டு ஜாமத்தில் அரைஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்திரப்படுத்திக்கணும். ஸோ அன்பர்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் தான். ஓம் க்ளீம் காமதேவாய சர்வலோக வஜி சுராய மாமா வசம் குரு குரு சுவாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு நைட்ல 1008 முறை ஜபம் செஞ்சு நீங்க மைக்கு உயிர் கொடுக்கணும். இதுக்கு என்னென்ன படையல் பார்த்தீங்கன்னா, பால், பழம், தேங்காய், வத்தி, கற்பூரம், அப்புறம் சுண்டல், வடை, பாயாசம், தீபம் கொடுத்து நீங்க வணங்கி ஜபித்து சித்தி பண்ணீங்க அப்படின்னா, நெட்டில் இட்டு சென்றீங்க அப்படின்னா, சகல ஜனவசியம் உண்டாகும், வியாபார தொழில் லாபம் தரும், செல்வம் பெருகும், பெண் வசியமும் கண்டிப்பா உங்களுக்கு ஆவாங்க. அன்பர்களே, கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பொருள்லாம் சொல்றேன் பாருங்க. வெள்ளை குன்றுமணி, தொட்டால் வாடி, நீர்மேல் நெருப்பு, கீழா நெல்லி, தொட்டால் சுருங்கி, நிழல் வணங்கி, வெள்ளைச்சாரணை, நத்தை சூரி. ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்க வந்து சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டி எடுத்து உலர்த்தி தீயில கருக்கி எடுத்து வச்சுக்கணும். அதோட கூட கலக்கிறது பார்த்தீங்கன்னா கோரோசனா, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, கஸ்தூரி, புனுகு. ஸோ இது வந்து வேற என்ன இதோட சேர்த்து கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாங்கு தைலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஜாமத்தில் அரைச்சி நீங்கள் சிமியில பத்திரப்படுத்திட்டு, ப்ளஸ் மந்திரம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, மந்திரம் 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1008 ஜபிக்கணும். இதுக்கு பால், பழம், சூடம், வத்தி, தேங்காய், சுண்டல், வடை, பாயாசம் வைத்திய தீபம் வணங்கி நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா, சகல ஜனவசியமும் ஆகும், வியாபார தொழில் லாபம் தரும், செல்வம் வசியமும் ஆகும், பெண் வசியமும் ஆவாங்க. ஸோ அன்பர்களே, கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வணக்கம் ஆன்மீக பக்த கோடிகளே.